இன்றைய முக்கிய செய்திகள். அவசர நிலையில் இருண்ட நாட்களை நாம் மறந்துவிடக் கூடாது என மன் கி பாத் உரையில் பிரதமர் மோடி பேச்சு. ஜெர்மனியில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. உத்தரப்பிரதேச முதல்வர் பயணித்த ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறக்கம். பூச்சிகளை பிடித்து உண்ணும் அரிய வகை தாவர இனம் மேற்கு இமயமலை பகுதியில் கண்டுபிடிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து இதுவரை மொத்தம் 4,27,72,398 பேர் மீண்டுள்ளனர். நாடு முழுவதும் நேற்று 12,72,739 டோஸ்களும் இதுவரை 197,08,00,000 டோஸ் தடுப்பூசிகளும் மக்களுக்கு போடப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா புதிய பாதிப்பு 2வது நாளாக குறைந்துள்ளது. இன்று காலை 8 மணி வரையிலான கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 11,739 பேருக்கு தொற்று உறுதியாகி உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. இதில் அதிகபட்சமாக கேரளாவில் 4,098 பேர், மகாராஷ்டிரத்தில் 1,728 பேர், தமிழ்நாட்டில் 1,382 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 23ஆம் தேதி பாதிப்பு 13,313 இருந்தது. மறுநாள் 17,336 உயர்ந்தது. நேற்று 15,940 குறைந்த நிலையில் புதிய பாதிப்பு இன்று மேலும் சரிந்துள்ளது. நாட்டின் மொத்த பாதிப்பு 4,83,89,973 உயர்ந்தது. தொற்று பாதிப்பிலிருந்து இதுவரை மொத்தம் 4,27,72,398 பேர் மீண்டுள்ளனர். இதில் நேற்று 10,917 பேர் அடங்குவர். தற்போதைய நிலவரப்படி 92,576 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது நேற்றை விட 797 அதிகமாகும். கொரோனா பாதிப்பால் கேரளாவில் திருத்தப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்பட்ட 10 மரணங்கள் மற்றும் நேற்று டெல்லியில் 6 பேர், மகாராஷ்டிராவில் 4 பேர் உள்பட மேலும் 25 பேர் இறந்துள்ளனர். இதனால் மொத்த பலி எண்ணிக்கை 5,24,999 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் நேற்று 12,72,739 டோஸ்களும் இதுவரை 197,08,00,000 டோஸ் தடுப்பூசிகளும் மக்களுக்கு போடப்பட்டுள்ளது. இதற்கிடையே நேற்று 4,53,940 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. கொரோனா முதன்முறையாக பரவிய சீனாவில் கட்டுப்பாடுகள் மீண்டும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அந்நாட்டில் மொத்தம் 2,25,487 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சீனாவின் தென் கடற்கரை நகரமான மக்காவில் புதிதாக 39 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. இதையடுத்து அங்குள்ள 12க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். அந்த பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சைனா டெய்லி இதழ் தெரிவித்துள்ளது. அந்த நகரத்தில் 5,000க்கும் மேற்பட்ட மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மதுக்கடைகள், திரையரங்குகள், சலூன்கள், பூங்காக்கள் மூடப்பட்டன. மக்காவோ நகரத்தில் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்களிடம் கொரோனா வைரஸ் பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் கொரோனாவை கட்டுப்படுத்தவில்லை என புகார் எழுந்துள்ளது. ஏற்கனவே தடுப்பூசி போட்டவர்கள் புதிய தொற்று பாதிப்புக்கு ஆளாகியுள்ளதாக ஆய்வு முடிவுகள் தெரிவித்துள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுக்கு ரேடியோவில் உரையாற்றி வருகிறார். இன்று தனது 90வது பதிப்பு உரையில் மோடி பேசிய போது, அவசர நிலை காலத்தின் போது அனைத்து உரிமைகளும் பறிக்கப்பட்டன. இந்த உரிமைகளில் அரசியல் அமைப்பின் 21வது பிரிவின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட வாழ்வு மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் ஆகியவை அடங்கும். அந்த நேரத்தில் இந்தியாவின் ஜனநாயகம், நாட்டின் நீதிமன்றங்கள், ஒவ்வொரு அரசியல் அமைப்புகளையும் நசுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன.
பத்திரிகைகள் எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தணிக்கை மிகவும் கடுமையானது. ஒப்புதல் இல்லாமல் எதையும் வெளியிட முடியாது. பிரபல பாடகர் கிஷோர் குமார் அரசாங்கத்தை பாராட்ட மறுத்த போது அவர் தடை செய்யப்பட்டார். ரேடியோவில் அவரது பதிவு நீக்கப்பட்டது. பல முயற்சிகள், ஆயிரக்கணக்கான கைதுகள், லட்சக்கணக்கான மக்கள் மீதான அட்டூழியங்களுக்கு பிறகும் ஜனநாயகத்தின் மீது இந்திய மக்களின் நம்பிக்கையை அசைக்க முடியவில்லை. ஜனநாயக உணர்வு இறுதியில் வெற்றி பெற்றது. ஜனநாயக வழிமுறைகள் மூலம் இந்தியர்கள் அவசர நிலையை அகற்றி ஜனநாயகத்தை மீட்டெடுத்தனர். அவசர நிலை காலத்தில் நாட்டு மக்களின் போராட்டத்தில் காட்சியாகவும் பங்கேற்பாளராகவும் இருக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இன்று நாடு சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் நிறைவடையும் போது அவசர நிலையின் இருண்ட காலத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. வரும் தலைமுறையினரும் மறக்கக்கூடாது. கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விண்வெளி துறையிலும் முன்னேற்றங்களை அடைந்துள்ளோம் என்று மோடி பேசினார். இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி நாட்டில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. 1977ஆம் ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி அன்று அவை நீக்கப்பட்டது. G7 மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஜெர்மனி சென்றடைந்தார். அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கும் G7 அமைப்பின் மாநாடு ஜெர்மனியில் ஜூன் 26, 27 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்கிறார். இதற்காக அவர் நேற்று புறப்பட்டு இன்று ஜெர்மனி சென்றடைந்தார். அவர் அதிகாலை மியூனிக் நகரை சென்றடைந்ததாக பிரதமர் அலுவலகம் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. மியூனிக் நகரில் பிரதமர் மோடிக்கு புலம்பெயர்ந்த இந்தியர்களால் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெற்றோர்கள் சிலர் குழந்தைகளுடன் விடுதியில் வரவேற்பு அளித்தனர். அங்கு வந்திருந்த குழந்தைகளுடன் பிரதமர் மோடி உரையாடினார். G7 மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் மோடி மியூனிக் நகரில் இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றவும் உள்ளார். இந்த நிகழ்ச்சியை எதிர்நோக்கி இருப்பதாக அங்கிருந்த பெண் ஒருவர் தெரிவித்தார். ஹெலிகாப்டரில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அசம்பாவிதங்களை தடுக்க ஹெலிகாப்டரை உடனடியாக வாரணாசியில் தரையிறக்கம் செய்யப்பட்டது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் நேற்று வாரணாசிக்கு சென்றிருந்தார். அங்கு காசி விஸ்வநாதர் கோவிலில் சாமி தரிசனம் செய்ததோடு ஆய்வு கூட்டமும் நடத்தினார். பின்னர் வாரணாசியிலிருந்து லக்னோவிற்கு யோகி ஆதித்யநாத் ஹெலிகாப்டரில் புறப்பட்டார். அப்போது ஹெலிகாப்டர் வானில் பறந்தபோது எதிர்பாராத விதமாக பறவை ஒன்று மோதியது. இதில் ஹெலிகாப்டரில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனால் அசம்பாவிதங்களை தடுக்க ஹெலிகாப்டர் உடனடியாக வாரணாசியில் தரையிறக்கப்பட்டது. இதனை அம்மாவட்ட ஆட்சியர் கௌஷல் ராஜ் சர்மா தெரிவித்தார். உத்தரகாண்ட் மாநில வனத்துறை மேற்கு இமயமலை பகுதியில் அரிய வகை தாவரத்தை கண்டுபிடித்துள்ளது. மேற்கு இமயமலை பகுதியில் முதன்முறையாக யூட்ரிகுலேரியா பர்செல்லாட்டா என்ற தாவர இனம் உத்தரகாண்ட் வனத்துறை ஆராய்ச்சியாளர்களால் கண்டறியப்பட்டுள்ளது. இதேபோல இதுவரை வெவ்வேறு வகைகளை சேர்ந்த சுமார் 20 தாவர இனங்கள் உத்தரகாண்ட் வனத்துறை ஆராய்ச்சியாளர்களால் கண்டறியப்பட்டுள்ளன. உலக அளவில் மதிப்புமிக்க இதழில் வெளியிடப்பட்ட முதல் கண்டுபிடிப்பு இதுவாகும். இது உத்தரகாண்ட் வனத்துறைக்கு பெருமைக்குரிய விஷயமாகும் என்று வனத்துறையினர் கூறினர். தாவரவியல் துறையில் மிகவும் மதிப்புமிக்க பத்திரிகைகளில் ஒன்றாக கருதப்படும் ஜப்பானிய தாவரவியல் இதழிலும் இந்த கண்டுபிடிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜப்பானிய தாவரவியல் இதழ் தாவர வகைப்பாடு மற்றும் தாவரவியலை அடிப்படையாக கொண்ட 106 ஆண்டுகள் பழமையான இதழாகும். உத்தரகாண்ட் மாநிலத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவின் மேற்கு இமயமலை பகுதி முழுவதுமே இந்த அரிய வகை செடியை பார்ப்பது இதுவே முதல் முறையாகும். ஏனெனில் 1986க்கு பிறகு நம் நாட்டின் எந்த பகுதியில் இருந்தும் இந்த தாவர இனங்கள் சேகரிக்கப்படவில்லை. இந்த செடி வகை முன்னதாக செப்டம்பர் 2021இல் உத்தரகாண்ட் வனத்துறையின் ஆராய்ச்சியாளர்கள் குழுவால் கண்டறியப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சமோலி மாவட்டத்தின் மண்டல் பள்ளத்தாக்கில் தாவரத்தை கண்டுபிடித்தனர். இந்த தாவரத்தில் மேம்பட்ட சில கட்டமைப்புகள் இயற்கையாகவே அமைந்துள்ளன. இதன் மூலம் கொசுக்கள், சிறிய தவளைகள் மற்றும் பூச்சிகளை பிடித்து உணவாக்கி கொள்வதற்காக
வளர்ந்த கட்டமைப்புகளில் ஒன்றை இந்த செடி வகை பயன்படுத்துகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை வழிமறித்த காட்டு யானைகள் காரை துவம்சம் செய்தது வாகன ஓட்டிகளை பதற்றத்திற்குள்ளாக்கியது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் தமிழகம் மற்றும் கர்நாடகத்தை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் ஏராளமான காட்டு யானைகளும் வசிக்கின்றன. ஆசனூர் வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் அவ்வப்போது சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடமாடுகின்றன. இந்நிலையில் நேற்று மாலை ஆசனூர் அருகே வனப்பகுதியை விட்டு வெளியேறிய 2 காட்டு யானைகள் குட்டியுடன் தேசிய நெடுஞ்சாலையில் பயணித்த வாகனங்களை வழிமறித்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நீண்ட வரிசையில் நின்றிருந்த வாகனங்களின் நடுவே காட்டு யானைகள் சுற்றி திரிந்தன. காட்டு யானைகளை கண்டு அச்சமடைந்த வாகன ஓட்டிகள் வாகனங்களை நீண்ட வரிசையில் நிறுத்தினர். இதைத் தொடர்ந்து திடீரென வாகனங்களை காட்டு யானைகள் துரத்த தொடங்கியதால் அச்சமடைந்த வாகன ஓட்டிகள் யானைகளிடமிருந்து தப்பிப்பதற்காக வாகனங்களை திருப்ப முயற்சித்தனர். அப்போது ஒரு வெள்ளை நிற காரை கண்டு அச்சமடைந்த காட்டு யானைகள் திடீரென காரை தும்பிக்கையால் தாக்க தொடங்கின. அப்போது காரிலிருந்து கீழே இறங்கிய ஒரு நபர் தப்பி ஓடினார். சிறிது நேரம் சாலையில் நடமாடிய காட்டு யானைகள் பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றன. தேசிய நெடுஞ்சாலையில் நடமாடிய காட்டு யானைகள் திடீரென காரை தாக்கி தும்பிக்கையால் அடித்து சேதப்படுத்தியதால் அங்கு லேசான பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலம் பீருமேட்டை சேர்ந்தவர் கிருஷ்ணபிரியா பெருவந்தானம் கிராம பஞ்சாயத்தில் பொறியாளராக உள்ளார். இவரது சகோதரர் பெயர் கிருஷ்ண பிரசாத். திருமணத்திற்கு பின் முண்டகாயத்தில் தங்கியுள்ள கிருஷ்ணபிரியா ஆண்டுதோறும் ஒவ்வொரு சர்வதேச சகோதரர்கள் தினத்தை சேர்ந்த IAS அதிகாரி வீட்டில் இருந்து 12 கிலோ தங்கம் 3 கிலோ வெள்ளி பறிமுதல். கர்நாடகாவில் சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்து, 9 பேர் பலி, 8 பேர் படுகாயம். மும்பையில் சிவசேனா அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக வாகன பேரணி. பீட் பகுதியில் பேருந்து மோதி மாணவன் பலி. குஜராத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் குழந்தைகள் மருத்துவமனையில் புகை சூழ்ந்தது. 13 பச்சிளம் குழந்தைகள் அவர்களின் பெற்றோர் உள்பட 75 பேர் மீட்டு மொட்டை மாடிக்கு கொண்டு செல்லப்பட்டனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள பரிமல் கார்டன் பகுதியில் ஒரு 4 மாடி கட்டிடம் உள்ளது. இதன் 4வது தளத்தில் ஒரு குழந்தைகள் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த வளாகத்தில் நேற்று மதியம் 1 மணி அளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக 20 தீயணைப்பு வண்டிகள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தால் குழந்தைகள் மருத்துவமனையில் புகை சூழ்ந்தது. இந்நிலையில் அங்கிருந்து 13 பச்சிளம் குழந்தைகள் அவர்களின் பெற்றோர் உள்பட 75 பேர் மீட்டு மொட்டை மாடிக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பின்னர் அவர்கள் அங்கிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். குழந்தைகள் மருத்துவமனைக்கு எதிரே உள்ள எலும்பு மூட்டு சிகிச்சை பிரிவில் தீ பற்றியதாகவும் அது முற்றிலும் அணைக்கப்பட்டு விட்டதாகவும் இந்த விபத்தில் யாரும் உயிரிழக்கவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த IAS அதிகாரியாக சஞ்சய் பாப்லி லஞ்சம் வாங்கியதாக ஜூன் 20ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். கழிவுநீர் கால்வாய் அமைக்க டெண்டர் வழங்கியதில் 7 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சஞ்சய் பாப்லி மீது பஞ்சாப் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக அவரது கூட்டாளி சந்தீப் வாட்ஸ் என்பவரும் ஜலந்தரில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சண்டிகரில் உள்ள சஞ்சய் பாப்லி வீட்டில் நேற்று அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஸ்டோர் ரூமில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தங்க கட்டிகள், தங்க நாணயங்கள் உள்பட மொத்தம் 12 கிலோ தங்கம், 3 கிலோ வெள்ளி, 4 ஆப்பிள் ஐபோன் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. இதனிடையே IAS அதிகாரி சஞ்சய் பாப்லியின் மகன் துப்பாக்கி சூட்டில் நேற்று உயிரிழந்தார். இதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளே காரணம் என்று அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் இது குறித்த விசாரணையில் தனது தந்தையின் துப்பாக்கியை எடுத்து
தன்னைத்தானே சுட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை அதிகாரி ஷாகல் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே தலைமையில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை கொண்ட கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சிவசேனா மூத்த தலைவரும் அமைச்சருமான ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அதிருப்தி எம்எல்ஏக்கள் முதல்வர் உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். சிவசேனாவில் மொத்தமுள்ள 56 எம்எல்ஏக்களில் 30க்கும் மேற்பட்டோர் எதிரணியில் உள்ளனர். இதனால் அதிருப்தி எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க சிவசேனா முடிவு செய்தது. மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் சபாநாயகர் பதவி காலியாக உள்ள நிலையில் துணை சபாநாயகர் நர்ஹரி ஜெர்வாலிடம் 16 அதிருப்தி எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யும்படி சிவசேனா மனு அளித்தது. அதன்படி அந்த 16 எம்எல்ஏக்களிடமும் விளக்கம் கேட்டு துணை சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். நாளை மறுநாளுக்குள் நோட்டீஸுக்கு பதிலளிக்க துணை சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் துணை சபாநாயகர் நர்ஹரி ஜெர்வால் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக ஷிண்டே தரப்பில் உள்ள 2 சுயேட்சை எம்எல்ஏக்கள் நோட்டீஸ் அளித்தனர். ஆனால் இந்த நோட்டீஸ் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் கையெழுத்திட்ட எம்எல்ஏக்கள் யாரும் அதை அலுவலகத்தில் சமர்ப்பிக்காததாலும் கடிதத்தில் அசல் கையொப்பம் இல்லாததாலும் நிராகரிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது ஏக்நாத் ஷிண்டேவுக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. கர்நாடக மாநிலம் கோகாக் தாலுகாவில் உள்ள அக்டங் கியரா ஹலா கிராமத்தை சேர்ந்த கட்டிட தொழிலாளர்கள் சரக்கு வாகனத்தில் பெலகாவிற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது பெலகாவியில் உள்ள கனபரஹி கிராமத்தில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் பல்லாரி நாலா என்கிற பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அந்த கோர விபத்தில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 10 பேர் படுகாயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு மேலும் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்தது. மேலும் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு காவல்துறை ஆணையர் போரலிங்காயா ஆறுதல் தெரிவித்துள்ளார். விரார் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய சிவசேனா கட்சியினர் அமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேயின் உருவ பொம்மையை தீ வைத்து எரித்தனர். மகாராஷ்டிரா அரசில் அங்கம் வகித்து வந்த சிவசேனா கட்சியின் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் அமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் கட்சி தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர். இதனால் மாநில கூட்டணி அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் விரார் பகுதியில் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக கட்சி தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது அமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேயின் உருவ பொம்மைக்கு தொண்டர்கள் தீ வைத்தனர். பூனேயில் உத்தவ் தாக்கரேக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்திய சிவசேனா கட்சியினர் ஏக்நாத் ஷிண்டேயின் உருவ பொம்மையை எரித்தனர். பூனேயில் சிவசேனா அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்திய கட்சி தொண்டர்கள் அமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேயின் உருவ பொம்மையை எரித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பூனே, கோத்ரோட், பால்கன் தார் மற்றும் ஏரவாடா பகுதியில் சிவசேனா கட்சி தொண்டர்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினர். ஏரவாடா பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் சஞ்சய் போஸ்லே கலந்து கொண்டார். பூனேயில் இருந்து சந்த் சோபன் காக்காவின் பால்கி பண்டார்பூர் நோக்கி புறப்பட்டு சென்றது. சந்த் தயானேஸ்வர் மகாராஜின் சகோதரர் சந்த் சோபன் காக்காவின் பால்கி பூனேயில் இருந்து பண்டார்பூருக்கு புறப்பட்டு சென்றது. அதனைத் தொடர்ந்து சாஸ்வாத் பகுதியில் கூடிய பக்தர்கள் சந்த் சோபன் காக்காவிற்கு வழி அனுப்பி வைத்தனர். அலங்கரிக்கப்பட்ட பால்கி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக உள்ள நிலையில் காவல்துறையினர் ஏராளமானோர் பாதுகாப்பில் ஈடுபட்டு இருந்தனர். மகாராஷ்டிரா அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்திய அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக மும்பையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. மகாராஷ்டிரா மாநிலம் மகா விகாஸ் அகாடி கூட்டணி அரசில் அங்கம் வகித்து வந்த சிவசேனா கட்சிக்கு எதிராக அதிருப்தி தெரிவித்து போர்க்கொடி எழுப்பிய நிலையில் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. இந்நிலையில் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. மும்பையில் நடைபெற்ற இருசக்கர வாகன பேரணியில் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
சிவசேனா அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சிக்கு திரும்புவார்கள் என்று அரவிந்த் சாவந்த் நம்பிக்கை தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநில அரசில் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் நெருக்கடியை ஏற்படுத்திய நிலையில் முதல்வர் உத்தவ் தாக்கரே அரசு கடும் சவாலை எதிர்கொண்டு உள்ளது. இந்நிலையில் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடன் தொடர்பில் உள்ளதாகவும் அவர்கள் விரைவில் கட்சிக்கு திரும்புவர் என்றும் சிவசேனா தலைவர் அரவிந்த் சாவந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பயம் மற்றும் மிரட்டல் காரணமாக அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறி உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். ராய்காட்டில் சிவசேனா கட்சியினர் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிரா மாநில சிவசேனா கட்சி அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய நிலையில் ஆளும் கூட்டணி அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ராய்காட்டில் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக சிவசேனா கட்சி தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கார்கர் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய கட்சி தொண்டர்கள் அமைச்சர் ஏக்நாத் சிண்டேயின் உருவ பொம்மையை எரித்து தங்கள் ஆத்திரத்தை வெளிப்படுத்தினர். கல்யாண் பகுதியில் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவுக்கு ஆதரவாக அவரது ஆதரவாளர்கள் பேனர்கள் வைத்து தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர். கல்யாண் பகுதியில் அமைச்சர் ஏக்நாத் சிண்டேவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கட்சி தொண்டர்கள் முதல்வர் உத்தவ் தாக்கரேவுக்கு ஆதரவாக பேனர்கள் வைத்துள்ளனர். அதில் முதல்வர் உத்தவ் தாக்கரேவுக்கு ஆதரவான வாசகங்கள் இடம்பெற்றிருந்தது. முக்கிய சந்திப்பு மற்றும் சாலை பகுதியில் ஆதரவு வாசகத்துடன் போஸ்டர்கள் கட்சி தொண்டர்களால் வைக்கப்பட்டிருந்தது. சாங்கிலியில் 9 பேர் தற்கொலை செய்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். சாங்கிலி பகுதியை சேர்ந்த மாணிக் வன்மோரே மற்றும் போப்பட் வன்மோரே சகோதரர்களின் குடும்பத்தினர் 9 பேர் கடன் தொல்லை காரணமாக தற்கொலை செய்து கொண்டனர். இந்நிலையில் அவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த நபர்களின் தகவல்களை காவல்துறையினர் திரட்டி வருகின்றனர். குடும்பத்தினருக்கு போன் மூலம் தொடர்பு கொண்ட நபர்கள் குறித்து காவல்துறையினர் தகவல் சேகரித்து வருகின்றனர். பீச் சாலை விபத்தில் பேருந்து மோதி மாணவன் உயிரிழந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீட் பகுதியில் சாலையில் வேகமாக வந்த தனியார் பேருந்து மாணவன் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மாணவன் ஓம்கார் காடே சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தான். ஜெவ்ராய் தாலுகா கல்யாண் விசாகப்பட்டணம் நெடுஞ்சாலை பகுதியில் நிகழ்ந்த விபத்து குறித்து தல்வாடா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காவல்துறை துணை ஆய்வாளர் பிரதாப் நவ்கிரே விசாரணை மேற்கொண்டு வருகிறார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் இந்து சமய அறநிலையத்துறையை சார்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஆயிரத்தம்பாள் திருக்கோவில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நேற்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பொதிகை மலையிலிருந்து பெருகி வரும் ஜீவ நதியான தாமிரபரணி கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள பாளையங்கோட்டை மாநகரில் ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய மூல சக்தியாக விளங்கி தசரா விழாவின் நாயகியாகிய பன்னெடுங்காலமாக 12 அன்னையுடன் மகிஷாசுர சூரஹம்சாரம் செய்து உலகை காத்து ரட்சித்து வரும் ஸ்ரீ ஆயிரத்து அம்பாளுக்கு நேற்று காலை ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கடந்த 22ஆம் தேதி அதிகாலையில் மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா ஆரம்பமாயிற்று. அன்று மாலையில் தாமிரபரணியில் இருந்து தீர்த்தம் எடுத்து வந்து முதல் கால யாகசாலை பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் 2ஆம் கால யாகசாலை பூஜையும் இரவில் 3ஆம் கால யாகசாலை பூஜையும் நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் உள்ள அம்பாளுக்கு யந்திர ஸ்தாபனம், அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் போன்றவை நடைபெற்றன. கும்பாபிஷேக விழாவான நேற்று அதிகாலை 4 மணிக்கு 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பமாயிற்று. தொடர்ந்து மூர்த்திகளுக்கு ரக்ஷா பந்தனம், நாடி சந்தானம், ஸ்பரிசாகுதி, மகாபூர்ணகுதி, தீபாராதனைகள் நடைபெற்றன. பின்னர் யாத்ராதானம் நடைபெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது. காலையில் 6 மணிக்கு மேல் 7:15க்குள் மிதுன லக்கணத்தில் விமானம் மற்றும் ஸ்ரீ ஆயிரத்தம்பாள் பரிவார தேவதைகளுக்கு
மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து நண்பகலில் மகா அபிஷேகமும் அன்னதானமும் நடைபெற்றது. நேற்று மாலையில் அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டு சகஸ்ர நாம அர்ச்சனை நடைபெற்றது. இரவில் ஆயிரத்தம்மன், தூத்துவாரி அம்மன் உட்பட 9 கோயில்களில் உற்சவ மூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்வினை கண்டு தரிசித்து சென்றனர். தளபதி விஜயின் 48வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று சயான் மருத்துவமனையில் இரத்த தான முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. தளபதி விஜயின் 48வது பிறந்த நாளை முன்னிட்டு மராட்டிய மாநில தலைமை தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக 1ஆம் ஆண்டு இரத்த தான முகாம் சயான் லோக்மானிய திலக் மாநகராட்சி அரசு மருத்துவமனையில் மாநில பொறுப்பாளர் மாநில தலைவர் அழகு சுந்தரம் தலைமையில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற்றது. இரத்த தான முகாமை ஸ்பார்க் அமைப்பை சேர்ந்த எம்ஜி சேகர், எல்கே வாக்சி பள்ளி தமிழ் முன்னாள் மாணவர்கள் அறக்கட்டளை துணைத் தலைவர் வசந்தன் அவர்கள் தொடங்கி வைத்தனர். சிறப்பு அழைப்பாளராக எல்கே வாஜி பள்ளி தமிழ் முன்னாள் மாணவர்கள் நல அறக்கட்டளை செயலாளர் கென்னடி சேகர், சமூக சேவகர் அப்துல் ஜப்பார், சாஹில் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மும்பையின் பல பகுதியை சேர்ந்த மக்கள், இயக்க நிர்வாகிகள், ரசிகர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் இரத்த தானம் வழங்கினர். மாநில பொருளாளர் சாமிநாதன், துணைத் தலைவர் ரமேஷ், அசரியா, முத்துப்பாண்டி மற்றும் நிர்வாகிகள் இரத்த தான முகாம் ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தனர். இரத்த தான முகாமில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் இரத்த தானம் வழங்கியவர்களுக்கும் சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிறைவாக மருத்துவமனை இரத்த வங்கி மருத்துவ குழுவினர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து கௌரவிக்கப்பட்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அவசர நிலையில் இருண்ட நாட்களை நாம் மறந்துவிடக் கூடாது என மன் கி பாத் உரையில் பிரதமர் மோடி பேச்சு. ஜெர்மனியில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. உத்தரப்பிரதேச முதல்வர் பயணித்த ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறக்கம். பூச்சிகளை பிடித்து உண்ணும் அரிய வகை தாவர இனம் மேற்கு இமயமலை பகுதியில் கண்டுபிடிப்பு. செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம்.